நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல போய் கரெக்டா நிதி கேட்டதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த கல்விக்கான நிதியை விடுவீங்கன்னு வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. ஆமா, இந்த செய்தி இப்பதான் ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கு போல. டக்குன்னு கோவப்பட்டாரு. ஜியை பாக்குறது பெரிய பாகியம்லாம் சொன்னவரு இப்ப பாஜக அரசுக்கு எதிராக கண்டனம் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்வி நிதியை நீங்க விடுவிச்சிருக்கணும், அது வந்து உங்க அரசுகளுக்கு இடையே இருக்க சண்டையை வச்சு ஏழை எளிய மாணவர்களோட கல்வியில நீங்க விளையாடக்கூடாது, உடனடியா விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஜிகே உத்தரவு போட்டிருக்காரு அந்த அறிக்கையில. இது என்ன நேத்து நடக்கிற பிரச்சனையா? ஒரு 6 மாசமா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. பாக்கியம்னு சொல்லி கூட அனுமதி மறுத்ததுனால கோவமாயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ். நாளைக்கு ஒரு கூட்டம் போட போறாராம் ஓபிஎஸ். கூட்டம் அது தனி ஒரு ஆலோசனை கூட்டம், 4 பேர் இருப்பாங்களா? அதுல இருந்து இப்ப என்டில இருந்து வெளியே வரலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து நடத்த போறாங்க. இவர் எங்க உள்ளேயா இருக்காரு, இருக்க மாதிரியே தெரியல. ஆனா வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து பாக்கியம்லாம் சொல்லி லெட்டர்லாம் எழுதியிருந்தாரு, அவரை வந்து பார்க்க விடலையே, ஜியை வந்து பார்க்க முடியலையே அவரால் மோடியை அப்படின்னு வந்து கேட்டோம்னா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போயிருப்பேன் கூடவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் லெட்டர் எழுதுன்னு ஊருக்கே தெரியும். ஊருக்கே பாக்கியம் மகிழ்ச்சி அடைவேன் படுத்தே விட்டேன் லெட்டர்ல இருந்துச்சு. ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுவே நைனா தெரியலன்னா என்ன மாநில தலைவரா இருக்காரு அவரு? அவரையே தெரியலையா, நைனாவான்னு கேக்குறாங்களாம். அப்ப அவருக்கு என்ன தெரியுது?